தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 2வது ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். போன வாரம் நாம் பார்த்தோம் எவ்வாறு ஆண்டவர் இயேசு சாத்தானின் சோதனைகளை எதிர்த்து நின்று ஆண்டவர் நற்செய்தியை பறைசாடத் தொடங்கினார் என்று. இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபை அந்த மலை மீது அழைத்து சென்று அவர் பார்க்கும் பொழுதே அவர் உறவு மாற்றினார் என்று நாம் வாசிக்கின்றோம். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சோதனைகளை எதிர்த்து நிறுத்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தால் இவ்விதமான உறவு மாற்றுகின்ற அந்த ஆண்டவருடைய மாட்சியில் நாம் பங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் நோக்கமாயிருக்கின்றது. தவக்காலம் என்பது நம்முடைய உள்ளத்தின் உறவு மாற்றுவது தான். நம்முடைய தீய செயல்களையும் நம்முடைய தீய நோக்கங்களையும் விட்டு ஆண்டவர் உகந்த வாழ்க்கையை வாழ்கின்ற அந்த உறவு மாற்றி பெறுவதே தவக்காலத்தின் நோக்கமாயிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதலாவது வாசகத்திலே நாம் கேட்டோம் எவ்வாறு ஆபிரகாம் ஆண்டவர் தனக்கு அளித்த தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கையும் ஆண்டவருக்கு எரிபலியாக அர்ப்பணிப்பதற்கு அவர் தயங்கிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் நம்பினான், தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் எனக்கு ஒரு மக்கட்பேரை அளித்த ஆண்டவர் ஈசாக்கை தவிர வேறொரு குழந்தையை தனக்கு அளிக்கின்றார் என்கின்ற அந்த விசுவாசத்துடன் ஆபிரகாம் தயங்கமின்றி ஆண்டவர் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கை நிறைவேற்ற தொடங்கினார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆகவேதான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம். இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுல் கூறினார், ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று. தம் ஒரே பெருமை மகனை நமக்காக கையளித்த கடவுள் தம்மை வேண்டுகின்ற எவருக்கும் அந்த வேண்டுதலை கொடுக்காமல் இருப்பாரா என்று கேட்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிலையற்ற இந்த உலகத்தில் ஆண்டவரின் அன்புதான் என்றும் நிலைநிறுத்திருக்கும். ஆகவே அந்த கல்வாரி இயேசுவின் சிலுவையின் அன்புக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய இல்லத்திலையும் அந்த ஆண்டவர் இயேசுவின் அந்த அன்பு நாம் ஜப வாழ்க்கையில் அவரோடு இணைந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உறவு மாற்றம் பெற்றுக்கொள்ள தேவையாக இருக்கின்ற மாற்றத்தை, நம்முடைய உள்ளத்தின் நம்முடைய ஆன்மாவிக மாற்றத்தை பெற்றுக்கொள்ள தேவையான வரங்களுக்காக நம் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடிங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதானே வளர்ந்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடிங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதானே வளர்ந்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதெங்கு போகுது கழிந்து. உண்மைதானை உணர்ந்து உறுதியுடன் வாழ்ந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதெங்கு போகுது கழிந்து. உண்மைதானை உணர்ந்து உறுதியுடன் நடந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும்.
நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும், நீ மட்டும் போதும் எப்போதும். நிஜமில்ல உலகு, நிலையில்லா உறவு, நிலையானதொன்றிங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். அன்பு நிறைவு ஆண்டவர் இயேசுவே, இது உம்முடைய கல்வாரி சிலுவின் அன்புதான் நமக்கு நாள்தோறும் நிலைத்திருக்கும், நமக்கு பொக்கிஷமாக இருக்கின்றது. ஆகவே உம்மோடு நாம் இணைந்து உம்முடைய வார்த்தையில் நினைத்திருந்து உம்முடைய நிம்மதியும் ஆற்றலும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உம்முடைய அந்த கல்வாரி சிலுவின் அன்புக்கு சாட்சிகளாக வாழ நம்மை ஆஸ்வதிக்குமாறு உம்முடைய திருப்பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.